friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கோதுமை மாவை வச்சு வீட்ல ரொம்பவே சிம்பிளா கேக் ரெடி பண்ணிரலாங்க. வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இன்னைக்கு எப்படி சாஃப்ட்டா ரொம்பவே ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேக் சாஃப்ட்டாக இருக்குன்னு. இது கோதுமை மாவில் தான் பண்ணிங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அண்ட் சாஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா இருந்தது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜரல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப் அளவு இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கேக்குக்கெல்லாம் ஆட் பண்ணவில்லை அந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு அதை சளிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் எந்த கப்புக்கு கோதுமை மாவு அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு பால், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டுட்டு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக சுகர் நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்கை வச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எசன்ஸ் சேர்த்து செய்யும் போது நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய கேக் டேஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இருக்கும். நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு மூடி பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் என்ன எசன்ஸ்னாலும் பார்த்திங்கன்னா நம்ம இது கூட ஆட் பண்ணி நம்ம கேக் செஞ்சுக்கலாம். எனக்கு வெண்ணிலா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மில்கை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அதே விஸ்கை வச்சு நம்ம எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு மாவு தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை மறுபடியும் செழிச்சிட்டு ஒரு தடவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கேக்குக்கான பதம். இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்ட்டாக வரும். ஒருவேளை நீங்கள் தண்ணியை வச்சுட்டிங்க அப்படின்னா கேக் நம்மளுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வராது. இப்போ நம்ம கேக் நம்ம இதில் தான் பார்த்தீங்கன்னா ஊற்றி வைக்க போகிறோம். அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாவு கிடச்சிருக்குன்னு. இது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் தான் மாவு பார்த்தீங்கன்னா இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை ட்ரேக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு நம்ம குக்கரை பார்த்திங்கன்னா ஹீட் ஆக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட்டாக விட்டுருக்க போகிறோம். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேக்கை இது கூட நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரை அதை அப்படியே விட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வச்சு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கேக் கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கேக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் போல ஆகிடுச்சு. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை நம்ம விட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் மாவு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கேக் வேகலைன்னு அர்த்தம். கூட ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கத்தியை சைடில் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா கேக் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ மேலே இருக்க நம்ம அந்த லேயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஷேப் கொடுக்காது. ஆனால் இதை கட் பண்ணி நம்ம அதை தனி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் கட் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் கோதுமை மாவில் தான் செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்லா பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நல்லா ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.